நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி இருவருக்குமான அந்த ஒரு டிஸ்கஷன் வந்து ஒரு காரசாரமான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், அந்த புஷ்ப பட ப்ரொமோஷன் ரிலீஸில் நடந்த ஒரு கூட்ட நெரிசலில் ஒரு பெண் இறந்துட்டாங்க. சர்ச்சையான ஒரு விஷயம். அந்த சப்ஜெக்ட் இன்னும் பரபரப்பு அடங்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டே இருக்குது. உண்மையிலே அந்த விஷயத்தில் என்ன தான் நடக்குது, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சிறப்பு காட்சிக்காக வேண்டி அவர் செல்லுகிற போது காவல்துறையினுடைய அறிவுரையை கொஞ்சம் கூட அவர் கேட்காமல் அந்த நெரிசல் ஏற்பட்டு அதிலே ஒரு பெண்ணை நெரிசலிலே மிதித்தே கொண்டுட்டாங்க. அந்த கூட்ட நெரிசல்ல ஒரு குழந்தையும் அதிலே மாட்டிக்கொண்டது. அந்த ரேவதி என்று சொல்லக்கூடிய ஒரு 39 வயது பெண் நெரிசலில் இறந்தே விட்டால் அவருடைய குழந்தை இன்றைக்கு மூளைச்சாவு அடைந்து உயிருக்கு போராடுகிற நிலைமையில இருக்கு. ஏறத்தாழ அது பிழைக்குமா இனிமேல் என்கிற ஒரு மோசமான அபாய கட்டத்திலே தான் அந்த குழந்தை இருக்கிறது. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு பின்பும் கூட அதற்கு பின்பு அவர் ரோட் ஷோ நடத்தி இருக்கிறார் அல்லு அர்ஜுன். அப்போ ஒருத்தருடைய உயிர் பறிபோனாலும் பரவாயில்ல, என்னுடைய படத்தோட ப்ரமோஷனை நான் நடத்துவேன் என்று காவல்துறையினுடைய அறிவுறுத்தலை தாண்டி மீறி தன்னுடைய ரசிகர் பட்டாளத்தோடு ஒரு ரோட் ஷோ நடத்துறாருன்னா எந்த அளவிற்கு இது சட்டத்திற்கு புறம்பானது, எந்த அளவிற்கு அடாவடித்தனம், அத்துமீறல். ஒரு சினிமா நடிகன்னா உனக்கு கொம்பு முளைச்சிருக்கா? நீ கடவுளா? நீ மக்களுடைய வரிப்பணத்தில் எப்படி தலைவர்கள் வாழ்கிறார்களோ, அரசியல்வாதிகள் வாழ்கிறார்களோ, அரசு ஊழியர்கள் வாழ்கிறா, அது மாதிரியே டிக்கெட் பணத்தில் தானே நீ வாழ்ற. 1000 கோடி சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு உயிர் பறிபோனது குறித்து குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் அவர் நடந்து கொள்கிறார். அதனால அந்த கோபம் இருக்கிறது பல பேருக்கு. நீ சினிமாவில் எல்லாரையும் காப்பாத்துற கதாநாயகனா நடிச்சுட்டு நிஜ வாழ்க்கையில நீ வில்லனா இருக்க. நான் என்ன கேட்கிறேன், கூட்ட நெரிசல்ல இதே மாதிரி அல்லு அர்ஜுனாவை 4 பேர் மிதிச்சு கொண்டுட்டு குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்தா வாங்கிடுவாங்களா அல்லு அர்ஜுனா குடும்பத்தில்? அப்போ உயிரில் ரொம்ப மேம்பட்ட உயிர் இருக்கா? பாப்புலாரிட்டி மிக்கவனுக்கு, விஐபிக்குன்னு தனி உயிர் இருக்கா? நான் அந்த மாதிரி எளிய மக்களுக்கான ஒரு உயிர்னு தனியாக இருக்கா? இல்லை, அந்த அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் காவல்துறை சொன்னதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டேன், அந்த மாதிரி ரோட் ஷோ நடத்தலாம் அவர் மறுக்கிறாரு. அவர் மறுப்பாருங்க. இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பு? என்ன கேட்குறேன்னா, வெட்ட வெளியில் விமான சாகசம் நடக்கிற மாதிரி ஒரு வெட்ட வெளியில் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் இருக்கிற இடம் என்று சில இடங்கள் இருக்கிறது. இப்போ கோவிலில் அத்திவரதர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் நெரிசலில் பலியாகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்கிற இடங்கள் இருக்குது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பயணிகள்லாம் சேர்ந்து ஹஜ்ஜு பயணத்துக்கு, புனித பயணங்கிற பேரில் மெக்காவில் நடக்கிற போது அங்கு நெரிசலில் சாகுறாங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கூட்டங்களினுடைய நெரிசல். ஒரு திரையரங்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் என்பது கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் அல்ல. நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள ஊரிய ஒவ்வொரு முறை உங்களை செக் பண்ணுறான். சிகரெட் பாக்கெட் வச்சிருக்கீங்களா, பாக்கெட்டில் என்ன வச்சிருக்கீங்க எல்லாம் செக் பண்ணுறான்ல, எல்லாத்தையும் எடுத்து காட்டுங்கிறான்ல, பைக் சாவியெல்லாம் எடுத்து பார்க்குறான்ல, செக் பண்ணுறான்ல. ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருந்தா அதை காட்டிட்டு போகணும்னு சொல்கிறான்ல. அப்போ திரையரங்கத்தில் சிறப்பு காட்சிங்கிறது பொதுமக்களுக்கானதும் கிடையாது. அது அவங்களுடைய சினிமா சார்ந்தவர்கள், அவங்க சார்ந்த குடும்பங்கள், நண்பர்கள், அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர்களுக்கான காட்சி. அதுக்குள்ளே ஒரு நெரிசல் ஏற்பட்டு அதில் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு அவர் மோசமான நிலைமைக்கு ஆளாவது குறித்து கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாமல் நடந்தது ஒரு விபத்து. எப்படி விபத்தாக இருக்க முடியுது? உங்களை பார்க்க வந்தவங்க தானே மிதிச்சிருக்காங்க, எப்படி அது விபத்துன்னு சொல்ல முடியும்? இல்லை, அதான் சார். இப்போ இந்த இஷ்யூ ஒரு சீரியஸான விஷயம் மாறிச்சு. நீதிமன்றத்துக்கு வந்துச்சு. நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்குன்னு பார்க்குறோம். அடுத்த கட்ட ஹியரிங் இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு சட்ட விஷயமா அது மாறிடுச்சு. இருந்தும் கூட ஏன் முதல்வர் இது குறித்து ஒரு கருத்து தெரிவிக்கணும்? ஏன் இந்த விஷயம் மறுபடியும் பூதாகரமாக மாறணும்? முதல்வர் யாரின் பக்கம் நிற்க வேண்டும்? பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்க வேண்டுமா, பாதிப்பை ஏற்படுத்தியவன் பக்கம் நிற்க வேண்டுமா? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ரேவந்த் ரெட்டி என்ன சொல்றாரு? ஒரே ஒரு நாள் இரவு சிறைச்சாலையில அந்த ஜாமீனுக்கான அந்த சிறை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கடிதம் கிடைக்காதனால ஒரு இரவு நீ சிறையில இருந்ததுக்கு உன்னை பார்க்க எவ்வளவு பேர் வர்றானே. அந்த குழந்தை நெரிசல்ல மிதிப்பட்ட குழந்தைய பார்க்க யாரையா போனா? என்ன ஒரு பாரபட்சம்! அல்லு அர்ஜுனாங்கிறது என்ன? அல்லு அர்ஜுனா ஒரு சினிமா நடிகை. இந்த புஷ்பா 2 படம் இன்னைக்கு சிறப்பு காட்சியில் பார்க்க முடியலன்னா அடுத்த நாள் காட்சியில் பார்க்க முடியும், அடுத்த நாள் பார்க்க முடியும். ஓடிடியில் பார்க்கலாம், சேட்டலைட்டில் பார்க்கலாம், மொபைலில் பார்க்கலாம். ஒரு சினிமா என்டர்டெயின்மெண்ட்டு. ஒரு உயிர் போனால் திரும்ப வருமா? என்ன அவ்வளோ பெரிய காவிய தியானிகள்லாம் எடுக்கிறிய? செம்மர கடத்தல் பண்ணுற ஒருத்தனை சமூக விரோத செயல்கள் செய்கிற ஒருத்தனை கதாநாயகனாக காட்டுற படம் தான் புஷ்பா. வெக்கமே இல்லாமல் இந்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுறான், அவருக்கு தேசிய விருது கொடுக்குறான் புஷ்பா 1க்கு.
ஏண்டா இதை விட மானங்கட்டத்தனம் என்ன இருக்கு? தேசிய விருது அந்த படத்துக்கு. ஆமா, புஷ்பா 1க்கு தேசிய விருது கொடுக்குறான். புஷ்பா 2 வந்து முதலமைச்சரோட ஒருத்தன் வந்து போட்டோ எடுக்க விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிறக்காக நான் முதலமைச்சரை பதவியை விட்டு இறக்க போறேன். இது ஒரு கதையாது. ஒரு அர்த்தம் இல்லாத லாஜிக் இல்லாத ஒரு படத்தை எடுக்கிறான். பேன் இண்டியா படம் அப்படி இப்படின்னு சொல்லி 1000 கோடி வசூல் பண்றான். நான் நினைக்கிறேன், உங்களுடைய வசூல் வேட்டைக்கு ரசிகர்களின் உயிரை ஏண்டா பலியிடுறிய? ஏன்னா கோவில் வாசல்களில் அந்த குலசாமி கோயில்களுக்கெல்லாம் போய் பலி கொடுக்கும் போது ஆடு வெட்டுவான், கோழி வெட்டுவான், நம்ம பார்த்துருக்கோம், சேவல் வெட்டுவான் பார்த்துருக்கோம். மனிதர்களை பலியிடுவதற்கு ரசிக வெளியில் வந்து மனிதர்களை பலியிடுவதற்கான வாய்ப்பாக இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்திக்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வேண்டாமா? முதலமைச்சர் என்ன வந்து உனக்கு எதிரியா? எப்பொழுதுமே என்ன செய்வான்னா, சினிமா நடிகர்களை பகைத்து கொள்ளக்கூடாது, அவங்க பின்னாடி ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, நடிகர் ரசிகர் மன்றம் இருக்கும், அவருக்கு பின்னாடி கோடிக்கணக்கான பேர் இருப்பான் என்று தான் வழக்கமாக அரசியல்வாதி பயப்படுவாங்க. தமிழ்நாட்டில் தெரியுமே, ரஜினிகாந்தையெல்லாம் தங்க தாம்பாள தட்டில் வச்சு தாங்கினதெல்லாம் நம்ம பார்த்தோமே. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீ செய்தது தவறு என்று தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சொல்றாரு. சார், இந்த இடம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நீங்கள் குறிப்பிட்டது. உண்மையிலே வந்து இங்கே நடிகர்கள் வந்து ஒரு தவறு செய்கிறாங்கன்னா, திரைத்துறை சார்ந்த ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா பெரிய அளவில் வந்து அரசியல்வாதிகள் கருத்து சொல்ல மாட்டாங்க, அது விலகி நிற்பாங்க பார்ப்போம். குறிப்பாக ஆளுங்கட்சி வந்து விலகி இருப்போங்கிறத பார்க்குறோம். பட் அங்கே ரொம்ப அது வித்தியாசமாக மாறுது. இங்கே எப்படி அது வந்து ஆளுங்கட்சி எப்படி ஒரு விஷயத்தை அட்டாக் பண்ணுவாங்கன்னா, இப்போ விஜய் வந்து நடிகராக இருக்கும்போது சினிமா துறையில் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அப்போலாம் திமுக அது குறித்து கருத்து சொன்னதில்லை. ஆனால் விஜய் வந்து எப்போ திமுக அட்டாக் பண்ணி ஓப்பன் அரசியல் வந்து பேச ஆரம்பிச்சாரோ அப்போ தான் திமுக வந்து பதில் வருது தவிர மற்றபடி அது வந்து எதுவும் இல்லாமல் அமைதியாக இருக்குது. நான் திமுக ஆளுங்கட்சிங்கிறதுக்காக சொல்கிறேன். அங்கே காங்கிரஸ் ஆளுங்கட்சி இருக்குது, ரேவந்த் ரெட்டி இருக்காருன்னா எப்படி துணிச்சலாக அந்த விஷயத்தை அவர் பேசுகிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இதனால் வந்து அவர் வாக்கு வங்கி வந்து அவர் ரசிகர்களோட வாக்கு வங்கி நமக்கு வராமல் போயிடுமோ அப்படின்ற பயமே இல்லாமல் துணிச்சலான நடவடிக்கை எப்படி எடுக்கிறார்? ரசிகர்களை விடவும் தனக்காக வாக்களித்த பொதுமக்களினுடைய நலன் முக்கியமானது. ஒரு வசதியான செல்வந்தனை விடவும் ஏழை எளிய மக்களுடைய துயரம் என்பது முக்கியமானது என்று உணர்கிற ஒரு இடம்தான் இது. ஒரு ஜனநாயக மாண்பாக தான் இதை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஜனநாயக மாண்பு இல்லாதவர்கள் என்ன செய்வான்னா, வாழுகிறவனுக்கெல்லாம் வாழ்த்து சொல்வது, பணக்காரர்களுக்கு பின்னால் போய் நிற்பது, புகழ்மிக்கவர்கள் பின்னால் நிற்பது என்கிற ஒரு வழக்கமான முறையை பின்பற்றாமல் ரேவந்த் ரெட்டி வந்து நீ வந்து செய்தது தவறு என்று சொல்லுகிறதன் மூலமாக அவர் அரசியல் சாசனத்திற்கும் அரசு வந்து ஒரு அறம் சார்ந்த மனசாட்சிக்கும் வந்து உண்மையானவராக இருக்கிறார். இதை பயன்படுத்தி கொண்டு பாஜக காரன்லாம் வந்து அல்லு அர்ஜுனா பக்கம் போய் நிற்கிறான். அவர் செஞ்சதில் என்ன தப்பு இருக்குங்கிறான். பாஜக காரனுக்கு உயிரின் மதிப்பு எப்போவுமே தெரியாது. ஏன்னா அவன் கலவரத்தில் வந்து அரசியல் பண்ணுறவன். பெண்களை கர்ப்பிணி பெண்ணை வந்து வயிற்ற கிழிச்சு ஹேராம்னு கத்தி தீல போட்டவங்க அவங்க குஜராத் கலவரத்தில். அதனால் உயிரின் மதிப்பு வந்து பாஜகக்காரனுக்கு தெரியாது. காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இதை கண்டித்தது அப்படிங்கிறது ஒரு முன்மாதிரி. எந்த சினிமா நடிகனையும் யாரும் பகைத்து கொள்ள விரும்பாத ஒரு சூழல் தான் சொல்ற மாதிரி எல்லா மாநிலத்திலையும் இருக்கிறது. அதற்கு மாற்றாக பொதுமக்களுக்கு பாதிப்பு என்று வந்தால் நான் பொதுமக்கள் பக்கம்தான் நிற்பேன் என்று ஒரு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. வரவேற்புக்குரிய விஷயம். சரி சார், இப்போ வந்து இதே பாலிடிக்ஸ் வந்து என்னன்னா, ஆந்திராவிலேருந்து பிரிஞ்சு தான் தெலுங்கானா ஒன்றிணைஞ்சு ஆந்திராவாக இருக்கும் பொழுது ஆந்திராவோட அரசியல் எப்படின்னா தமிழ்நாட்டோட அரசியல் மாதிரி திரைப்பிரபலத்தினுடைய அரசியல் தாங்க. என்டிஆரோட அரசியல் பார்த்துருப்போம். அதன் பிறகு வந்து அவருடைய மருமக சந்திரபாபு நாயுடு அரசியல் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட வந்து ஆந்திராவுக்கு ஒரு டெபுட்டி சிஎம்மாக ஒரு புகழ்மிக்க ஒரு நடிகர் தான் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். பட் அவரெல்லாம் ஸ்டாண்ட் அப்படியே மாற்றி இருக்கிறார். இன்றைக்கி என்டிஏல பாஜக கூட்டணிக்குள்ளே இருக்காங்க அவங்க அந்த கவர்மெண்ட்டு. பட் அந்த டெபுட்டி சிஎம்மாக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் வந்து அப்படியே இவருக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, இவருக்கான ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இது பண்ணுறாங்க. பட் வந்து ரேவந்த் ரெட்டி முற்றிலும் வந்து அவர் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆட்சி வந்திருக்கிறாரு. எப்படி முற்றிலும் வந்து அந்த கவுண்டர் பாலிடிக்ஸ் எப்படி பண்ணுறாரு, இந்த நடிகர் அரசியலுக்கு எதிராக கவுண்டர் பாலிடிக்ஸ் எப்படி பண்ணுறாரு, இந்த 2 டைமென்ஷன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அது நடிகனை பகைத்து கொண்டால் அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரசிகர் மன்றம் மட்டுமல்ல, இளைஞர்கள் கூட்டம் மட்டுமல்ல, ஒரு பெருங்கூட்டம் நம்மளை புறக்கணித்து விடுமோ என்று வாக்கு அரசியல் சார்ந்த அச்சத்திற்கு ஆளாகாமல் செய்தது தவறு என்றால் தவறு தான் என்று சொல்வதில் ரேவந்த் ரெட்டி கிட்ட ஒரு துணிச்சல் இருக்கிறது. இது ஒரு அறம் சார்ந்த ஒரு துணிச்சல், அப்படிதான் நான் அதை பார்க்கிறேன். ஏன்னா அனுசரித்து நான் வழக்கு போட்டால் உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு அதிக நேரம் பிடிக்காது. அது செஞ்சுட்டு போயிடலாம். அதையெல்லாம் தாண்டி அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அரசாங்கம் வந்து அதற்கு வந்து உரிய இதை வந்து செய்யணும்னு நினைக்கிறது இருக்குல்ல. அது நான் நினைக்கிறேன், 1000 கோடி வசூல் பண்ணுறீங்க, 1 கோடி ரூபா இழப்பு கொடுங்க நீங்கள். அது என்ன வந்து நீங்கள் வந்து ஒரு உயிரையும் பறிச்சுவிட்டு அதுக்கு வந்து அந்த உயிர் பிழைப்பானா மாட்டானான்னு தெரியாத அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்து படிப்பையெல்லாம் நான் பார்த்து அவன் மூளைச்சாவட்டு கிடக்கிறான். அவர் எதிர்காலத்தை நான் பார்த்துக்கிறேன். எதிர்காலம் இருக்கா இல்லையானே தெரியலையே.
அல்லு அர்ஜுனா வீட்டின் மீது கல்லெறியக்கூடிய அளவிற்கு பொதுமக்களுக்கு கோபம் வந்திருக்கிறது. அந்த கல்லெறிஞ்ச நடவடிக்கை வந்து முதல்வர் ரேவந்த் ரெட்டி தான் ஆளை விட்டு ஏவி அதை செஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இவர்கள் வந்து சும்மா பொய்யான ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதுலேயே ரொம்ப பெரிய காமெடி என்னன்னா, முதலமைச்சரினுடைய நேரடி உதவியாளர் தான் அந்த கல்லை விட்டு அடிச்சாருங்கிறான். ஏண்டா முதலமைச்சரோட உதவியாளருக்கு இதுவா வேலை? எவன் வீட்டில் கல்லெறிகிறதா வேலை? இதெல்லாம் வந்து ஆதாரமற்ற பொய்கள். முதலமைச்சர் மீது ஒரு கோபத்தை ஏற்படுத்தணும், ரசிகர்களுக்கு ஒரு ஒரு ஆத்திரத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக கவனத்தை திசை திருப்புறாங்க. எவிடன்ஸ் வெளியிடறாங்களே சார். அதாவது அந்த கல்லெறிஞ்சவர் வந்து முதல்வரோட க்ளோஸ்டா போட்டோ எடுத்துருக்காரு, அவர் தான் வந்து செய்யறாருன்னா அப்ப அவர் தான் வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் அதை பயன்படுத்துறாரு அப்படிங்கிறாங்க. அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களோட கும்பலா போட்டோ எடுப்பாங்க. போட்டோ எடுக்கிறவன் பூரா ஒழுக்கமா இருக்கணும், பூரா சரியான ஆளா தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு கட்சி தலைமை வந்து நான் போட்டோக்கு போஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே முடியாது. இங்கே தமிழ்நாட்டில் கூட ஜெயலலிதாவோட போட்டோ எடுத்த ஒருத்தர் வேற ஒரு கிரிமினல் வழக்கில் சம்பந்தப்பட்டவராக இருந்தார், வேற ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவராக இருந்தார் கூட ஒரு முறை சர்ச்சை வந்திருக்கிறது. அதையெல்லாம் வைத்து கொண்டுலாம் நம்ம வந்து அதை ஆதாரமாக மாற்ற முடியாது. அல்லு அர்ஜுனாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இது தவறு என்று கண்டிக்கக்கூடிய ஒரு இடம் ரேவந்த் ரெட்டிகிட்ட இருக்குது அப்படிங்கிறதும், அதுக்கு நேர் விரோதமாக ஒரு நடிகனை பாதுகாக்க வேண்டும் என்கிற விருப்பம் வந்து பாஜக சார்ந்தவர்கள்ட்ட இருக்கிறதும், இந்த முரண்பாட்டை வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால் நடிகன் வந்து இந்த நாட்டுக்கு வந்து நடிகனை விடவும் சாமானிய மக்களினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. அதனால ஒரு சரியான நடவடிக்கையை ஹேமந்த் ரெட்டி எடுத்திருக்கிறாரு. இது சரியான ஒரு முன்முயற்சியும் கூட. நடிகனுக்கு பின்னால் போகிறவனுக்கு இது ஒரு அழிவு பாதை காத்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே கூட பார்த்தீங்கன்னா, இங்கே படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஒருத்தன் லாரி மேலே ஏறி டான்ஸ் ஆடி மேலே இருந்து டம்முன்னு விழுந்துட்டான் கோயம்பேடு ரோஹிணி தேட்டருக்கு முன்னாடி. அதனால தான் சிறப்பு காட்சிகளை தமிழ்நாட்டில் ரத்து செஞ்சாங்க. எல்லா ஊர்லேயுமே இந்த நடைமுறைக்கு கொண்டு வரணும். சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி தரக்கூடாது. நடிகர்கள் பின்னால் ஒரு ஆட்டு மந்தை மாதிரி ஒரு கூட்டம் போகிறதை தடுப்பதற்கான ஒரு முயற்சியை ஒரு தெலுங்கானா முதலமைச்சர் முன்னெடுத்திருக்கிறார் என்று நான் பாராட்டுறேன். தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா வந்து பாஜக வந்து ஒரு வளரக்கூடிய கட்சியாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து நடந்த லோக்சபா எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 8 தொகுதி கைப்பற்றிருக்காங்க. ஒரு முக்கியமான இடத்துல வந்து வளர்ந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி ஆந்திராவில் கூட்டணி கட்சியில் அவங்க பாஜக இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறோம். பட் இந்த விஷயத்தில் வந்து ஒரு டீப் சைலண்டில் இருக்காங்க. அவங்க வந்து பெரிய கருத்து சொல்லாமல் ஒரு அமைதியான ஒரு போக்கை கடைபிடிக்கிறாங்க. அப்படின்னும் போது அந்த பாஜகவுடைய இந்த பாலிடிக்ஸ் எப்படி பார்க்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, பாஜகவை சேர்ந்த பல பேர் வந்து அல்லு அர்ஜுனாவுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. அதை தாண்டி சில பேர் மௌனமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பொதுமக்களினுடைய கோபம் வந்து இதோட பெரிய விஷயம். நடிகன் என்பவன் ஒரு தனி மனிதன் தான். எவ்வளவு புகழின் உச்சியில் இருந்தாலும் அவனோட ஃபாலோவர்ஸுக்கு மிக குறைவானவர் தான். ஆனால் பொதுமக்கள் வந்து ஒரு பெண் வந்து நெரிசலில் மிதிப்பட்டு சாவதை வந்து பொதுமக்கள் தன்னுடைய சாவாக தான் பார்ப்பான், தனக்கு நேர்ந்த துயரமாக தான் பார்ப்பான். அதனால வந்து பொதுமக்கள் சார்ந்த விஷயங்களில் நம்ம வந்து கருத்து சொல்லாமல் இருக்கிறது மூலமாக எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசியலும் இருக்குது. இப்போ முதலமைச்சரே கூட, அந்த தெலுங்கானா முதலமைச்சரே கூட இதே நிலைமையை கடைபிடித்திருக்க முடியும். அதை மீறி அவர் உண்மை பேசுகிறார் என்பதன் மூலமாக ஒரு அறம் சார்ந்த அரசியலை வந்து அவங்க விரும்புகிறாங்க என்று தான் அதை நம்ம புரிந்து கொள்ளணும். பாஜக எப்பொழுதுமே அறம் சார்ந்த அரசியல், அவங்களுக்கு எந்த பஞ்சமா பாதகங்களை செய்தாவது ஒரு வெற்றி பெற்று விட வேண்டும் என்பதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அதனால் அல்லு அர்ஜுனா சார்ந்தவர்கள் வந்து நிச்சயமாக காங்கிரஸுக்கு எதிராக வருகிற தேர்தல் அரசியலில் ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை காட்டுவாங்கங்கிறது தெரிஞ்சுதான் முதலமைச்சர் அந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த முக்கியமான இஷ்யூஸில் மீடியாவோட பங்கு என்னன்னு பேச வேண்டியது இருக்குது சார். எப்படி வந்து மீடியாவுக்கு வந்து செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு வந்து அரசியலோட பங்காக இருக்கும், அதே மாதிரி வந்து இன்னொரு பங்கு சினிமாவோட பங்கும் மீடியாவுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு மீடியாவுடைய முக்கியமாக சினிமாவிலேருந்து செய்தி வரக்கூடிய அல்லு அர்ஜுனா சம்மந்தப்பட்ட விஷயம், சினிமா சார்ந்த முக்கியமான வந்து செய்திகள் மீடியாவுக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ அல்லு அர்ஜுனாவுக்கு எதிராக ஒரு மாநில முதல்வர் நகரார் அப்படின்னும் போது மீடியா அந்த விஷயத்தை எப்படி வந்து அதை கவர் பண்ணுறாங்க, அதை எப்படி அது அந்த விஷயத்தை முக்கியத்துவம் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அல்லு அர்ஜுனா சார்ந்த விஷயங்களுக்கு பின்னாடி தான் மீடியா எப்போவுமே போகும். எப்பொழுதுமே மீடியாவை பொறுத்தவரையில் நடிகனுக்கு பின்னால் திரளுகிற கூட்டத்தை தங்களுக்கான பார்வையாளர்களாக மாற்றுகிற முயற்சியில் தான் மீடியா எப்பொழுதுமே நகரும். அதை தாண்டி வந்து ஒரு அரசாங்கம் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது, அரசியை பகைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி ஒரு நியூட்ரலை சில பேர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியா வந்து என்னென்னா, பரபரப்பு செய்திகளுக்காக, ஃப்ளாஷ் நியூஸ்க்காக வந்து அலையக்கூடிய ஒரு காலகட்டமாக அது மாறினதுனால அல்லு அர்ஜுனா பக்கம்தான் வந்து ஊடகங்கள் வந்து அதிக கவனம் செலுத்துகிறது. அந்த மூளைச்சாவுகளை வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த பையனை குறித்த செய்திகளே வரலை. நடிகன் வந்து ஒரு நாள் இரவு வந்து நீ போய் ஜெயிலில் இருந்ததுனால உனக்கு என்ன கை கால் விழுந்து போச்சா, உனக்கு கண்ணு தெரியாமல் போச்சா, நீ விளங்காமல் போயிட்டியா, உனக்கு என்னையா பாதிப்பு வந்துச்சு, நீ நல்லா தானே இருக்க, அதை ஏன்டா அவ்வளோ பெரிய போய் எல்லாரும் போய் கூட்டம் கூட்டமாக துக்கம் கேட்குறாங்கிறது தான் நியூஸ் ஆகிருக்கு. இதிலிருந்தே நம்ம புரிந்து கொள்ளலாம் மீடியா யார் பக்கம் இருக்கிறது என்று. நடிகனுக்கு பின்னால் தான் மீடியா இருக்கும். நடிகர்கள் வந்து எப்போ கடவுளாக மாறுவதே மீடியா மூலமாக தான். ரைட் சார். அல்லு அர்ஜுனா விவகாரம் இது சார்ந்த புரிதல் மக்கள்கிட்ட வந்து
எப்போ மக்கள் இது குறித்து விழிப்படைகிறாங்க, அதுக்கான வாய்ப்புகள் வந்து சொசைட்டியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.